வணக்கம். நம்ம வாழ்க்கையில ஒரு நோய் வந்து நம்மள ஆட்டி படைக்கும் போது அதுலேருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படி ஒரு கதையை தான். ஒரு தெய்வீக வாக்குறுதியும் விசுவாச அறிக்கைன்னு சொல்ற ஒரு விஷயமும் ஒரு பெண்ணோட வாழ்க்கைய எப்படி மாத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு வாக்கியம் நம்ம வாழ்க்கையையே மாத்திர முடியுமா? ஆமா, அப்படி சில வார்த்தைகளால தான் வாழ்க்கையையே மாத்திக்கிட்ட கிரேஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். கிரேஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ரொம்ப நாளா ஒரு நோயால அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால வர்ற உடல் வலி ஒரு பக்கம், மனசுல ஏற்படுற பாரம் ஒரு பக்கம்னு அவங்க ரொம்பவே நொந்து போயிருந்தாங்க. அவங்கள சுத்தி இருந்தவங்க, டாக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் அவங்களுக்கு உதவதான் முயற்சி பண்ணாங்க. ஆனா கிரேஸோட மனசுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு, ஒரு நம்பிக்கையின்மை அது அப்படியே குடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாவே இருந்துச்சு. அவங்களோட ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? காலையில எழுந்தா வலி, ராத்திரி தூங்க போனா கண்ணீர். கடவுள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், கடவுளே எனக்கு எப்போதான் குணமாகும்? இது நம்ம பல பேர் நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல உணர்ந்த ஒரு வலிதான் இல்லையா? ஆனா இப்படியே போயிட்டு இருந்த கிரேஸோட கதையில ஒரு திருப்பு முனை வருது. ஒரு குறிப்பிட்ட வேத வசனம் மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்குது. யாத்திராகமம் 23:25 இந்த வார்த்தைகளை தான் கிரேஸ் படிக்கிறாங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இதுல அந்த கடைசி வரி, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்கிறது, அதுதான் அவங்க வாழ்க்கையை மாத்தின ஒரு வாக்குறுதி. அந்த வார்த்தைகளை படிக்கும்போது கிரேஸுக்கு ஒன்னு புரிஞ்சது. அதுல ஒருவேளை விலக்குவேன் அப்படின்னு சந்தேகத்தோட சொல்லப்படல. அதே மாதிரி எப்பவாவது ஒரு நாள் விலக்குவேன் அப்படின்னு சொல்லல. அது ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்க போற ஒரு நம்பிக்கை இல்ல, அது ஒரு உடனடி உத்தரவாதம். அப்ப அந்த ரெண்டு வார்த்தை அது அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சது. நான் விலக்குவேன். இது ஒரு கேள்வி இல்ல, ஒரு ஆசை இல்ல, இது ஒரு உறுதியான பிரகடனம். அவங்க வாழ்க்கையோட திருப்புமுனையே இங்கதான் ஆரம்பிச்சது. அந்த நிமிஷம் கடவுளே தன் மனசுக்குள்ள நேரடியா பேசுற மாதிரி கிரேஸ் உணர்ந்தாங்க. என் பிள்ளையே, நான் இப்போ உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் உன்கிட்ட தான் தனியா பேசிட்டு இருக்கேன், உன்கிட்ட இருந்து வியாதியை நான் அகற்றுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உணர்வு. அந்த வாக்குறுதி அவங்களுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட மாதிரி ரொம்பவே நெருக்கமா இருந்துச்சு. சரி கிரேஸ், அந்த வாக்குறுதி கிடைச்சது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க? அதுக்கு பின்னால இருக்கிற அந்த தத்துவத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு பேரு தான் விசுவாச அறிக்கை. அப்ப விசுவாச அறிக்கைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை அது எதிர்காலத்துல நடக்கும்னு இல்லாம இப்போதே இந்த நிமிஷமே நடக்கிற ஒரு உண்மையா நம்ம வாயால சொல்லி அறிக்கை பண்றதுதான். கிரேஸ் இத எப்படி செஞ்சாங்கன்னு பாருங்க. முதல்ல கடவுள் தங்கிட்ட தனியா பேசுறாருன்னு ஏத்துக்கிட்டாங்க. ரெண்டாவதா அந்த வாக்குறுதியே திரும்ப திரும்ப சொன்னாங்க, நீங்க வியாதிய எங்கிட்ட இருந்து அகற்றுவீங்கன்னு. மூணாவதா அந்த வாக்குறுதி இப்போதே நடக்கிற மாதிரி மனசுல கற்பனை செஞ்சாங்க. நாலாவதா அந்த நோயை தன்னை விட்டு போக சொல்லி கட்டளையிட்டாங்க. கடைசியா தன்னோட வார்த்தையை நிறைவேற்றினதுக்காக கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. பாருங்க, அவங்க சும்மா நம்பிட்டு மட்டும் இருக்கல்ல, அதை செயல்படுத்தினாங்க. இப்படி தினமும் அவங்க செஞ்ச விசுவாச அறிக்கையோட ரிசல்ட் என்ன தெரியுமா? நோயால கஷ்டப்பட்ட அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முழுமையான குணத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. இது ஒரு நிஜமான மாற்றம். அவங்க வாழ்க்கையில நடந்த மாற்றத்தை பாருங்களேன். அறிக்கைக்கு முன்னாடி மனசுல பயம் இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் சமாதானம் வந்தது. உடம்புல வலி இருந்துச்சு, இப்போ பலம் வந்தது. கண்ணீர் இருந்துச்சு, இப்போ விசுவாசம் பெருகிடுச்சு. இது ஒரு பவர்ஃபுல்லான பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி இல்ல. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, குணமாகிறது எங்க தொடங்குது தெரியுமா? கடவுள் ஏற்கனவே கொடுத்த ஒரு வாக்குறுதியை நம்ம நம்புற அந்த நிமிஷத்துல தான் தொடங்குது. தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு அதே கடவுள் கிரேஸ் கிட்ட மட்டும் பேசல, உங்ககிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அப்போ நாம என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். முதல்ல அதை நம்புங்க, ரெண்டாவது அதை அறிக்கை செய்யுங்க, மூணாவது அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கான அழைப்பு. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுளோட வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. இயேசு இன்னைக்கும் குணமாக்குறார். இதுதான் இந்த கதையோட மைய நம்பிக்கை. சரி, இந்த விளக்கத்தை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். இன்னைக்கு நீங்க எந்த வாக்குறுதியை உங்க வாழ்க்கைக்காக அறிக்கை செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க.